நோய் தடுப்பு துறையின் மருத்துவராக இருக்கிறேங்க. அதனுடைய அகில இந்திய துணை தலைவராகவும் இருந்திருக்கிறேன். இப்போ இந்த கேன்சர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சர்வசாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம். எங்களோட டீம் தமிழ்நாட்டில் ஒட்டஞ்சத்திரம், கோயம்பேடு, மேட்டுப்பாளையம் எங்கெங்கெல்லாம் காய்கறிகள் விளையுதோ, எந்தெந்த காய்கறிகள் விளையுதுங்கிற மாதிரி அங்கேருந்து எடுத்துகிட்டு பெரிய ஆய்வு நடத்தணும். ஆய்வு நடத்தும் பொழுது ஆய்வு நடத்தி அதை நாங்கள் இன்டர்நேஷனல் ஜேர்னல் சொல்லக்கூடிய உலகளாவிய ஒரு சயின்டிஃபிக் ஆர்டிக்கலாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கிறோம். ஸ்கோப்பஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஜேர்னல், அதில் பப்ளிஷ் பண்ணிக்கிறோம். அதனால இந்த ஆய்வறிக்கையை யாருமே இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அந்த ஆய்வறிக்கை மிக கொடூரமாக என்ன சொல்லுதுன்னா, நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவு பொருள்லையும் பெஸ்டிசைடுங்கிற பூச்சிக்கொல்லி அதிக அளவில் மினிமம் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, மினிமம் ரிக்வயர்ட் லெவல் எம்ஆர்எல். அந்த எம்ஆர்எல் லெவலை விட 10லேருந்து 14 மடங்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காய்கறிகள் இருக்குதுங்கிறது நிரூபணமாக இருக்குது. மிக முக்கியமாக அசித்ரோமைசின் ஒரு டேப்லெட்டை ஒரு நைட்டு போட்டால் எவ்வளோ பெரிய காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக சரியாகும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, காலை மதியம் இரவு 3 வேளை நம்ம உண்ற உணவில் பெஸ்டிசைடுன்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து நம்மளுடைய உடலுக்குள்ள போனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அதனால ஒரு பொதுநல மருத்துவராக சொல்கிறேன், பொதுநல மருத்துவ சங்கத்தினுடைய துணைத் தலைவராகவும் சொல்கிறேன். இப்போ மிகப்பெரிய போர் நம்மளுடைய நஞ்சில்லா உணவு மேலதான் இருக்கணும். அரசு பேருக்காக சில ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறாங்க, ஒரு சிலர் மட்டும்தான், ஒரு சில பேர் பண்ணிட்டு அதை முடிச்சிடறாங்க. அப்படி இல்லாம இதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட், சந்தையை ஏற்படுத்தி கொடுக்கணும். கோவிட் டைம்ல எப்படி காய்கறிகளை ஒரு ஆன்லைன்லயே பல வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துமோ அந்த அளவுக்கு அரசு செயல்பட்டுச்சோ, ஹார்டிகல்ச்சரும் அந்த மாதிரி இதுக்கு ஒரு இயக்கமாக மாறணுங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த மாநாடு சிறக்க எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.